நோ இண்டிகேட்டர்ஸ், நோ ப்ரைஸ் ஆக்ஷன், நோ சார்ட் பேட்டர்ன்ஸ், சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நடுவுலையும் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் குடுப்பேன். இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படிலாம் ஃபங்க்ஷன் பண்ணா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது. மோஸ்ட்லி இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். பட் ஆனா, இதில எப்படி பண்ணா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய ஹையர் அண்ட் லோவ வந்து மார்க் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட் 5 மினிட்ஸில் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிவிட்டு 1 மினிட்ல வச்சு தான் நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம். ஸோ இது எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தானே. இது நான் எஃப்விஜி வச்சு பண்ணுவேன். ஃபேர் வேல்யூ கேப் வச்சு பண்ணுவேன். இல்லைனா வந்து எஸ்எம்சி யூஸ் பண்ணி பண்ணுவேன் அப்படின்றதெல்லாம் இப்போ நிறைய ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. பட் அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படலாம் வேண்டாம். ஜஸ்ட்டு 1 மினிட்ல பிரேக் ஆகுதுல, பிரேக் ஆகிற கேண்டில் கன்ஃபர்மேஷன் கேண்டிலாக, அதாவது பியரிஷ் சைடில் பிரேக் ஆகுது. ஸோ அப்போ அந்த பியரிஷ் கேண்டில் தானா அப்படின்றத கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. அப்போ செல் ஆகுதுன்னா லோயர் சைடில் போகுதுன்னா அந்த லோயருடைய ப்ரீவியஸ் ஹை அதுதான் எஸ்எல். ஓகேங்களா? எஸ்எல் வந்து அந்த கேண்டில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து 50% எஸ்எல் கிடையாது. அதே மாதிரி 5 மினிட்ஸோடைய லோ எஸ்எல் கிடையாது. இங்கே 5 மினிட்ஸோடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பை சைடா செல் சைடா அது வந்து உங்களுக்கு பிரேக் ஆகிறப்போ தெரியும். பிரேக் ஆகிறப்போ தெரியும்னு சொன்னோன்னா 1. 2வது பிரேக் ஆகிற கேண்டில் கன்ஃபர்மேஷன் கேண்டிலான்னு பார்க்கணும். இப்போ இந்த நாளை பாருங்கள், ஃபஸ்ட்டு டைம் பிரேக் ஆகிறப்போ மேலே விக்கு வச்சுருக்கு. ஸோ மேலே விக்கு வச்சுருக்குன்னா அப்போ அது பைக்கு ரிஜெக்ஷன். ஸோ அந்த கேண்டில் கிடையாது. இப்போ செகண்ட் டைம் பிரேக் ஆகிற கேண்டில் பார்த்தோன்னா புல்லிஷ் கேண்டிலாக இருக்குது. ஸோ பிரேக் ஆகிற கேண்டிலில் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும். இந்த பிரேக் ஆகிற கேண்டில் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறப்போ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோடைய லோவை ஸ்டாப் லாஸாக எடுக்கக்கூடாது. அதே மாதிரி 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய 50% ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதையும் ஸ்டாப் லாஸாக எடுக்கக்கூடாது. நீங்கள் இப்போ பை சைடு போகிறீங்கன்னா அந்த ஹையருடைய ப்ரீவியஸ் லோ எங்கே இருக்குது? ஸோ ப்ரீவியஸ் கேண்டில் லோ கிடையாது. ஹையர் ஹை, ஹையர் லோ மாதிரி, லோயர் ஹை மாதிரி இந்த ஹைக்கு நீங்கள் பை சைடு போகிறீங்கன்னா அந்த ஹையோடைய ப்ரீவியஸ் லோ, அந்த லோவை மார்க் பண்ணி நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு 1:1 நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலை வச்சே வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து பையா செல் சைடா அப்படின்றது ஒரு 50% கெஸ் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி கேண்டில் மார்க் பண்ணி பார்த்தீங்களா? இப்போ இந்த கேண்டில் வந்து நியூட்ரலாக இருக்குது. இது வந்து நம்ம வந்து கெஸ் பண்ணவே முடியாது. அன்றைக்கி எய்தர் சைட்வேஸாக இருக்கலாம், இல்லைனா அன்றைக்கி நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு மார்க்கெட்டாக இருக்கலாம். ஸோ இது வந்து சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் வந்து ஃபுல்லாக பியரிஷ் வச்சுட்டு அவன் புல்லிஷ் கூட போவான். அதையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு 50% அக்யூரசின்னு வச்சுக்கோங்களேன். அதுவுமே வந்து இது ஒரு பர்டிகுலர் டைமிங்கில் தான் ஒர்க் அவுட் ஆகும். அது எந்த டைமிங்கன்றதை நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை கவனமாக பாருங்கள். இப்போ இங்கே 5 மினிட்ஸ்லேருந்து இப்போ நான் 1 மினிட்டுக்கு மாற்றிட்டேன். ஸோ கரெக்டாக இங்கே பிரேக் ஆகிறப்போ இந்த செல்லிங்க்கு இந்த லோயருக்கு ப்ரீவியஸ் ஹை எங்கே இருக்குது அதுதான் வந்து என்னுடைய ஸ்டாப் லாஸ். ஸோ அது வந்து எய்தர் 5 பாயிண்ட்டாக இருந்தாலும் சரி, 10 பாயிண்ட்டாக இருந்தாலும் சரி, அது எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. அது இந்த 5 மினிட்ஸ் கேண்டலுடைய ஹைக்கு கிட்ட இருந்தாலும் சரி, இல்லை லோக்கு கிட்ட இருந்தாலும் சரி, அதுவுமே ப்ராப்ளம் இல்லை. பட் இந்த லோயருக்கு முன்னாடி இருக்கிற ஹை அங்கே ஸ்டாப் லாஸாக மார்க் பண்ணிவிட்டு 1:1 வைக்கிறோம். சம்டைம்ஸ் 1:5 போகும். பட் அது சம்டைம்ஸ் போகிறத வச்சு நான் எல்லா டைமும் நான் உங்களுக்கு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ நான் வந்து 1:1 வச்சு மார்க் பண்ணி காட்டிருக்கேன். ஸோ 1:1 நான் மார்க் பண்ணது வரைக்கும் எல்லா நாளுமே வந்து டார்கெட் ஹிட் ஆகிருக்குங்க. பட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறோம். ஸோ இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறப்போ கண்டிப்பாக நான் இங்கே மார்க் பண்ண மாதிரி டார்கெட் ஸ்டாப் லாஸ்லாம் வந்து இதில் காட்டிடும். ஏன்னா இது எல்லாமே போஸ்ட் மார்க்கெட். ஆனால் ரியல் டைம் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டிகே இருக்குது. ஸோ டிகே இருக்கிறப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இங்கே டார்கெட் அடித்தாலும் அங்கே டார்கெட் அடிக்குமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டு தான். ஓகேங்களா? டிகே இருக்கிறப்போ இங்கே இதில் என்னால் வந்து உங்களுக்கு மார்க்கெட் நாலேஜ் தான் கொடுக்க முடியும். என்னால் மீன்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு மார்க்கெட் நாலேஜ் தான் கிடைக்கும். ஆனால் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் நாலேஜ் மட்டும் பத்தாது, மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப முக்கியம். மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் கற்றுக்கிட்ட நாலேஜை உங்களால் ப்ராப்பராக அப்ளை பண்ண முடியும். இங்கே வந்து நீங்கள் ஃபிக்ஸடாக வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து நேற்று வந்து நான் 20 பாயிண்ட் வந்துச்சு எனக்கு, அதே மாதிரி இன்றைக்கும் 20 பாயிண்ட் எனக்கு வரணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் கணக்கு வைக்க முடியாது. இங்கே வந்து நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் உங்களுடைய மைண்ட் செட், உங்களுடைய பிஹேவியர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்ட்ராட்டஜியை விட அது ரொம்ப முக்கியம்.
ஓகேங்களா? இப்ப அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க எந்த அளவுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் தர்றீங்களோ, அத விட அதிகமான இம்பார்ட்டன்ஸ் நீங்க மைண்ட் செட்டு, பிஹேவியருக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. கண்டிப்பா உங்க ட்ரேடிங்க பத்தி யாராச்சும் ஒருத்தங்க கிட்ட உங்க ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணி பேசுங்க. அப்படி உங்களுக்கு பேசுறதுக்கு பெர்சன் இல்ல, நீங்க யார்கிட்டயாவது ஷேர் பண்ணி பேசணும் அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, டெலகிராம்ல லிங்க் குடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. நம்ம ஒன் ஆன் ஒன் டிஸ்கஷன் பண்ணி உங்களுடைய சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் என்ன, உங்களுடைய பிஹேவியர் மிஸ்டேக் என்னன்றதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டேவுமே வந்து நான் 1 மினிட்ல வச்சு பார்க்குறேன். ஸோ 1 மினிட்ல பை சைடு தான். ஸோ பை சைடுக்கு நான் ப்ரீவியஸ் இது வச்சு காட்டுறேன். ஆனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா 1:1 வந்து டார்கெட் அடிச்சிருக்கு. ஆனால் அந்த கேண்டில் முடிஞ்ச பிறகு அந்த பையை நான் ப்ளேஸ் பண்ணுவேன். அப்படி பார்க்குறப்ப அன்றைக்கி நாள் வந்து டார்கெட் வந்து அடிச்சிருக்காது. ஓகேங்களா? ஏன்னா எல்லா நாளுமே வந்து டார்கெட் அடிக்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸ்ட்ராட்டஜியில் டார்கெட் அடித்தாலும் ஆப்ஷன் மார்க்கெட் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப பேஷன்ஸ் வேணும். பேஷன்ஸ் உங்ககிட்ட இருந்தாலும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் மார்க்கெட்டோடைய டீட்டா காமாலாம் வெயிட் பண்ணாது. அது பாட்டுன்னு டிகே அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து அந்த நேரத்தில் நம்மளுடைய கேபிட்டலுக்கு ஏற்ற ரிஸ்க் அண்ட் ரிவார்டை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம இன்டெலிஜென்ஸாக ஒர்க் அவுட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ மண்டேவை பொறுத்த வரைக்கும் நோ ட்ரேட். இப்போது ஏன் இந்த மண்டே நான் நோ ட்ரேட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ½ அன் ஹவருக்குள்ளே வந்தால் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் 80% இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ½ அன் ஹவருக்குள்ளே ஃபஸ்ட்டு 1 ஹவருக்குள்ளே ஐ மீன் ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ்லேருந்து செகண்ட் 30 மினிட்ஸில் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு ஒரு 50% சான்ஸ் இருக்குது. ஆனால் 1 ஹவர் கழித்து எப்போ இந்த விஷயம் நடந்தாலுமே உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸே கிடையாது. ஏன்னா 1 ஹவருக்கு மேலே வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோடைய ஹை அண்ட் லோக்குள்ளேயே மார்க்கெட் இருக்குது அப்படின்னா அன்றைக்கி சைட்வே மார்க்கெட்டு தான். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அப்படி தான் இருக்கும். நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 1 ஹவருக்குள்ளேயே என்ட்ரி எடுத்துரும். இப்போ நான் என்னென்னலாம் சொல்லியிருக்கேன் அப்படின்றத நான் ஒரு தடவை உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் நான் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுறேன். அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது 1 மினிட்டுக்கு போகிறேன். 1 மினிட்டில் பிரேக் ஆகிற கேண்டில்லாம் என்ட்ரியான்னு கேட்டால் கிடையாது. எனக்கு பிரேக் ஆகிற கேண்டிலுமே ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் வேணும். அந்த கன்ஃபர்மேஷனாக புல்லிஷ் கேண்டிலாக இருக்கணும், பியரிஷ் கேண்டிலாக இருக்கணும். நான் எந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் நினைக்கிறேனோ அந்த கேண்டில் வந்து ஒரு பெரிய விக்கு வந்து இருக்கக்கூடாது. என்ட்ரி சைடுக்கு ஆப்போசிட்டில் என்ட்ரி சைடுக்கு ஃபேவர் சைடில் விக் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இது செகண்ட். மூணாவது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்ட்ரி வந்து ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் இல்லை ஃபஸ்ட்டு 45 மினிட்ஸ்க்குள்ளே எனக்கு கிடச்சா அப்படின்னா நான் வந்து ஸ்ட்ராங்காக ட்ரேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த டைமில் கிடைக்கிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து காஸ்ட்டில் என்ட்ரி போடணும், இல்லை ஒரு ரொம்ப கம்மியான டைட் எஸ்எல்ல வச்சு தான் நான் ட்ரேட் பண்ணுற மாதிரியான சிச்சுவேஷன் நமக்கு வந்துடும். ஸோ இது மூணாவது விஷயம். ஸோ நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன தான் வந்து உங்களுக்கு ட்ரேடிங் வியூ சார்ட்டில், அதாவது நமக்கு வந்து ஆப்ஷன் சார்ட்டில் ஒர்க் அவுட் ஆனாலும் இது வந்து ப்ரைஸ் சார்ட்டில் பார்க்குறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக டிஃப்ரென்ஸ் ஆகும். வை பிகாஸ்னால் உங்களுக்கு வந்து அங்கே டிகே இருக்குது. ஸோ டிகே இருக்கிறப்போ இங்கே என்ன தான் பொறுமையாக போனாலும் இப்போ ஃப்ரைடே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டிங் மார்க்கெட் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 5 to 10 மினிட்ஸ்லேயே வந்து ஈஸியான வந்து 1:5 டார்கெட் அடிச்சிருக்கு. ஆனால் இதே மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா இது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஏன்னா எல்லா நாளுமே ஒரே மாதிரி மார்க்கெட் இருக்காது இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி நமக்கு என்ன டார்கெட் கிடைக்குதோ அதை கிடைக்கிறத மட்டும் புக் பண்ணிவிட்டு வந்துடணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பிஹேவியர் ப்ராப்ளம் இருந்துச்சு, உங்களுக்கு வந்து ட்ரேடிங்கில் என்ன தான் எனக்கு ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சாலும் சரி, எனக்கு மார்க்கெட் நாலேஜ் இருந்தாலும் சரி, எனக்கு வந்து பிஹேவியர் ப்ராப்ளம் இருக்குது, என்னால் வந்து மார்க்கெட் டைமில் நான் கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கு வந்து என்னையும் மீறி நான் சில மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறேன், இந்த மாதிரியான பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம 1-on-1 டிஸ்கஷன் பண்ணி இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே சரிங்க 100% வந்து ரிவார்டு கிடையாது. எல்லா ஸ்ட்ராட்டஜிலுமே ரிஸ்க் அண்ட் ரிவார்டு இருக்குது. அப்படியே ரிஸ்க் ரிவார்டு வந்து ஈக்குவலாக இருந்தாலும் சரி 1:1 இல்லை 1:2 1:5 இருந்துச்சுன்னா கூட சரிங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்மளுடைய ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறப்போ, ஏன்னா ஃப்யூச்சர் ட்ரேடிங் பண்ணுறப்போ
உங்களால் ஃபிக்ஸடாக இத்தனை பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லிடலாம். ஆனால் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறப்போ ஃபிக்ஸடாக ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கவே முடியாது. பிகாஸ் டிகே இருக்கும், பவுன்ஸ் பேக் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக எஸ்எல் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். எஸ்எல் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. மைண்டில் எஸ்எல்லை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. எஸ்எல்லை வந்து சார்ட்டில் அப்ளை பண்ணுங்கள். எஸ்எல்லை சார்ட்டில் அப்ளை பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். நான் இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிகினர்ஸாக இண்டிகேட்டர்ஸு, ப்ரைஸ் ஆக்ஷனு, டெக்னிக்கல்ஸு, ஃபண்டமெண்டல்ஸுன்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் நான் வந்து இதை இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் வந்து அட்வைஸ் பண்ணுறேன். மற்றபடி வந்து மார்க்கெட் நாலேஜ் இருக்கிறவங்க வந்து நீங்கள் தாராளமாக உங்களுக்கு விருப்பமுள்ள எந்த ஸ்ட்ராட்டஜி வேணுமாலும் உங்களுக்கு பழகின ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ இல்லை வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.